என்னோட குரு கேவி ஆனந்த் தனுஷோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு தலைப்பு ரொம்ப நாளாக தேட்டிருந்தார். பல தலைப்புகள் வந்துச்சு, வரல. அப்போது திருவாசகத்துலேருந்து தான் அநேகன் தலைப்பு எடுத்து அவர் கையில் நான் கொடுத்தேன். ஸோ இது ஒன்றே இருக்குது, எல்லாத்துக்கும் வழி சிவன் கிட்ட இருக்குது, கஷ்டமோ நஷ்டமோ இருக்குது அப்படின்றது ஒரு சிம்பிள் இது. ஸோ சிவனும் தமிழும் என்னோட பிலீஃப் படி என்றைக்கும் உள்ளே போச்சுன்னா என்றைக்கும் ஒரு நாள் வரும். பக்தி என்ன பண்ணியிருக்குன்றதுக்கு ஜென்சி ஒரு நல்ல உதாரணம். பக்தி இருக்கிறதுனால நம்ம இறைவன் பக்கத்தில் போகிறோமா நமக்கு தெரியல, ஆனால் நம்மளை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு அறிவையும் தருது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமுனி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகிய அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. திருப்பி உங்களை நாங்க நிறைய ஷோஸ்ல பார்க்கணும், ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க. ஆர்த்தி, நானே விரும்புறேன். அதாவது நிறைய பேர் நீங்க என்ன ஷோஸ் பண்றது இல்லையான்னு கேக்குறாங்க. உண்மை என்னன்னா, ஒரு நடிகனோட மிகப்பெரிய இது என்னன்னா, an actor doesn't get paid for his acting, he gets paid for his waiting. நான் பேசினது, ஜென்சி பேசினது எல்லாம் மறந்துடுவாங்க. அவர் வருவாரு, ஒரு பாட்டு பாடுவார், அதுதான் வைரலா போகும். பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வை, ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. நிறைய மேடை ஏறி இருக்கேன், ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கு. எங்க தொடங்குறது, என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் என்று மட்டும் தெரியுது. அதுக்கு காரணம் ஒன்று, ஐகிரி நிதி நடக்குது, இன்றைக்கி பிரதோஷம். நான் எங்கள் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தேன். எல்லாரும் தமிழ் சொல்லி தரும்போது எல்லாரும் ஆல தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் தமிழ் வார்த்தை திருச்சிற்றம்பலம். ஸோ அதனால் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமுனி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகிய அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. என்னோட குரு கேவி ஆனந்த் தனுஷோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு தலைப்பு ரொம்ப நாளாக தேட்டிருந்தார். பல தலைப்புகள் வந்துச்சு, வரல. அப்போது திருவாசகத்துலேருந்து தான் அநேகன் தலைப்பு எடுத்து அவர் கையில் நான் கொடுத்தேன். ஸோ இது ஒன்றே இருக்குது, எல்லாத்துக்கும் வழி சிவன்கிட்ட இருக்குது, கஷ்டமோ நஷ்டமோ இருக்குது அப்படின்றது ஒரு சிம்பிள் இது. இப்போ நம்மலாம் ஒரு குழப்பமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இறைவனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, யூடியூப்பில் போடுற கமெண்ட்ஸுக்கு பயப்படுறோம். இப்போவே சொன்னாங்க, வித்யா கார்த்திக் சொன்னாங்க, அப்பா என்னன்னாலாம் பரவாயில்லன்னு. அதனால் இப்போ பக்தி சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாட்டி காலங்காத்தால் நான் எல்லா பாட்டும் கேட்டிருக்கேன். காலங்காத்தால் டிஎம் சௌந்தரராஜனில் புல்லாங்குழல் சேர்த்த பாட்டு, கந்த சஷ்டி காசம் கேட்டிருக்கேன். அப்போல்லாம் யாருமே சொல்ல, ஆனால் ஸோ இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ சிவனும் தமிழும் என்னோட பிலீஃப் படி என்றைக்கும் உள்ளே போச்சுன்னா என்றைக்கும் ஒரு நாள் வரும். பக்தி ஏன் முக்கியம் அப்படின்றது இந்த மேடையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேராசிரியர் ஜென்சி இல்லை, ஐ திங்க் அதுதான் பக்தி என்ன பண்ணியிருக்குன்றதுக்கு ஜென்சி ஒரு நல்ல உதாரணம். பக்தி இருக்கிறதுனால நம்ம இறைவன் பக்கத்தில் போகிறோமா நமக்கு தெரில, அதுக்கான சான்றுகள் இல்லை. ஆனால் நம்மளை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு அறிவையும் தருது. பாரதி மேடம் எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன மலர் நினைவுகள் மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் பாட்டி வீட்டில் ஃபஸ்ட்டு டைனோட பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது. அப்புறம் ரெகுலராக வில்லுப்பாட்டு கேட்போம். அப்போ அவங்கள பாவாடை சட்டையில் பார்த்துருக்கேன், தாவானியில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்க முகம் மட்டும் மாறவே இல்லை, அப்படியே இருக்காங்க. எனக்கு சுப்பையாவோட வில்லுப்பாட்டு ரொம்ப பிரசித்தி இருக்குது தமிழ்நாட்டில் தான், அவர் மட்டும்தான். இன்றைக்கி அவங்க இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த பழைய ஸ்கூல் ஞாபகம், நான் பழைய பெரம்பூரில் இருந்தோம் நாங்கள் அப்போது எங்கள் பாட்டியோட. எனக்கு அந்த டிவி ஞாபகம் வருது, எல்லாமே ஞாபகம் வருது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, வித்யா கார்த்திக் பற்றி சொல்லுன்னு சொன்னாங்க. வித்யா கார்த்திக்கில் சமீபத்தில் தான் எனக்கு அவங்களோட அறிமுகம் கிடச்சிது. ஒரு வாட்டி ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி ஏதோ வருது, அவங்க யாருன்னு கூட தெரில, யாரையோ பற்றி சொல்கிறாங்க. இது என்னன்னா, அது நம்மளை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க ஏதோ அவங்களோட தொழில் சார்னா ராசி சொல்கிறாங்க, அது இன்னும் என்னை பற்றியே சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்கள போய் மீட் பண்ணேன். இப்போ மணி அண்ணன்லாம் இருக்கார். இவங்களோட பங்கு என்னென்னா, இவங்களோட தொழில் ஜோடிதமாக இருக்கலாம்,
பக்தியாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஆனால் இவங்களோட பகுதியில் வந்து மிகப்பெரிய சமூக சேவை தான் நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து எப்போ பக்தி பக்கத்தில் போகணும், உண்மை என்னென்னா நம்ம நல்லா இருக்கும்போது இல்லை, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது தான் கோயிலும் பக்தியும் போகும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் கோயிலில் தான் நிறைய பிரார்த்தனைகள் உருவாகுது. ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய பிரார்த்தனைகள் உருவாகுது, ஹாஸ்பிட்டலு. அடுத்தது மேபி இந்த நீட் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க பார்த்திக்கலாம், அங்கே மேபி கல்யாண டைமில் யாருன்னா ஒரு சில ஆண்கள் அந்த டைமில் சாமி வேண்டுவாங்க. மற்றபடி ஸோ வித்யா கார்த்திக் மாதிரி ஆளுங்களோட மிகப்பெரிய அளப்பரிய சமூக சேவை என்னென்னா, யாரோ ஒருத்தன் அவன் ரொந்து போகும்போது என்னடா நம்ம கையில் பக்தி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே சரியாக நடக்கலைன்ற போது வித்யா கார்த்திக் மாதிரி ஆட்கள், ஏய் நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்குது, உன் கையில் நம்பிக்கை இருக்குது, தொழில் இருக்குது, நீ கண்டிப்பாக வெளி வருவேன், உன்னோட தோல்வி தடலாம் கொஞ்ச நேரம்னு சொல்கிறாங்க. அந்த மோட்டிவேஷன் நான் சொல்கிறேன் யாருனாலையும் தர முடியாது. உனக்குள்ளே நம்ம எல்லாருக்குள்ளேயும் சிவம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளே அந்த செல்ஃபோன் நம்மளே ட்ரிகர் பண்ணுறதுக்கான இது கிடையாது. தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் போன ஐபிஎல் நடக்கும்போது வித்யா கார்த்திக்கு தோனி கிட்டன்னு சொல்லியிருப்பாங்க, 5 வாட்டி கப்பு ஜெயிச்சார், போன வாட்டி டேபிள் கடைசியில் இருக்கார். ஓகே, அவர் திருப்பி வரவே அந்த மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் வித்யா கார்த்திக் கவலையே பட அடுத்த வருஷம் கப்பு வச்சுங்க தைரியமாக சொல்லிப்பார், அடுத்த வருஷம் வந்து விளையாடுறேன்னு தைரியமாக சொல்லுவார். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன்னா அவருக்கு வித்யா கார்த்திகே தெரில. அதனால் அந்த வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் வந்திருக்காரு, அண்ணன் வந்திருக்காரு. ஓகே, அதாவது சிவம், இசை, இதழ் இவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க. இப்போ நான் பேசினது ஜென்சி பேசினது எல்லாம் மறந்துடுவாங்க. அவர் வருவார், ஒரு பாட்டு பாடுவார், அதுதான் வந்து வைரலாக போகும். அதுதான் உண்மை, ஒத்துக்கணும். இப்போ என்னென்னா இங்கே வந்திருக்க ஆட்கள் கம்மியாக இருக்கீங்க, பட் இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் பலாயிரம் போய் சேருன்றது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் அதுதான் வந்து சோஷியல் மீடியா ஊடகம் நம்ம பண்ணியிருக்கு. தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். ஓகே, கிரேட்டஸ்ட் திங். நான் பல நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தது அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஐநோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இதை அழைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மணி அண்ணன் எல்லாருக்கும். முதல்ல அதுக்கு முன்னால் அவங்க பாடினது ஜர்னி வந்து இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இளையராஜா தன்னோட புக்கில் எழுதியிருக்காரு, எப்படி அந்த பாட்டு அவருக்கு உருவாச்சு அப்படின்னு எழுதியிருக்காரு. நீங்கள் படிச்சிருக்கலான்னு தெரில, சொல்கிறேன். அந்த பாட்டு அவருக்கு ஏதோ தாய் முகாமிய படத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எழுதுறாரு, அந்த பாட்டு வருது, அவரே எழுதுறாரு, மியூசிக் போடுறாரு. அவர் வந்து அதை பற்றி சொல்கிறாரு, இது எப்படி நான் எழுதணும்னு இல்லை, வார்த்தைகள் தானாக வந்துச்சுன்னு அதை கம்போஸ் பண்ணுறாரு. அதை யாருக்கிட்டையும் அந்த பாடலை அவர் காட்டல. அப்போ அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அப்போ ஏதோ வேறு ஏதோ விஷயத்துக்காக சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா வந்திருக்காரு, சொல்கிறாரு, நான் வந்து சினிமாக்காரங்க கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் அவர்கிட்ட தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சுஜாதாக்கு தான் முதல்ல பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ சுஜாதாவும் கனையாழியில் பதிவு பண்ணியிருக்காரு. இளையராஜா ஒரு பாட்டு போட்டிருக்காரு, ஜனனின்னு ஒரு பாட்டு, கேட்கும் போதே வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. பட் நீங்கள் பாடின நீங்கள் 2 பேரும் விக்ரம் அண்ட் சாரி உங்கள் பேர் தெரில, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, வானத்தி இல்லை, என் மனைவி பேர் வான்மதி, அவளை எல்லாருமே தப்பாக வானத்தின்னுவாங்க. ஓகே, இங்கே ஒரு வானத்தியாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் 2 பேரும் ரொம்ப பிரமாதமாக பாடினீங்க. இட் ஜஸ்ட் டுக் மீ பேக் டு தட். அந்த படம் பார்க்கும்போது அந்த டைம் திஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ரொம்ப நல்லா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேறு யாருன்னா மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. மேடம், உங்களை பார்த்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். யூ டுக் மீ பேக் டு மை இங்கே இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்சி மேடம் லாயலாவில் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், நானும் அதே லாயலாவில் லிட்ரேச்சர் தான் படித்தேன். ஓகே, அண்ட் அவங்க எல்லாத்தோடையும் கனெக்ஷனாக இருக்காங்க. இன்னொன்று அவங்க ஒரு திருநங்கை. நான் சினிமாவில், நீங்களாம் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, நான் நாடகத்துறையிலேருந்து வந்தேன். நாடகத்தில் நிறைய வேஷம் போட்டிருக்கேன், திருந வேஷம் போட்டிருக்கேன். பட் நான் பண்ண மிகப்பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை புரட்டி போட்ட வேஷம்னா நான் ஒரு திருநங்கையாக பண்ணேன். அதுக்காக பல டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதனால் அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும், எதுவுமே புதுசாக இல்லை. அதனால் அவங்க அந்த சமூகத்து மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ரோட்டில் யாருன்னா பார்த்தா அவங்க வந்து காசு கேட்குறாங்கன்னா நான் போய் கேட்குற வரைக்கும் வெயிட்டே பண்ண மாட்டேன், கொடுப்பேன். அவங்களுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, யாரா அவன் நம்மளை பார்த்தா எல்லாருமே சமூகம் ஓடுது, ஆனால் ஒருத்த மட்டும் வரான்னு. என்னென்னா அவங்கள பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஜென்சி பேசினது எல்லாமே இட் பர்சனலி டச் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எதோன்னு சொல்லுவாங்களே இரும்படிக்கிறதுல அந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கேன். பட் நாங்கள் ஒரு பக்தனாக தான் வந்திருக்கேன்.
ரொம்ப நன்றி வித்யா. தேங்க்யூ. உண்மையிலே ஜெகன் அவர்களுடைய ஷோஸ் எல்லாம் நமக்கு பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் பேசுனதுக்கு ஏற்று ஜெகனை எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. திருப்பி உங்களை நாங்கள் நிறைய ஷோஸில் பார்க்கணும், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். ஆர்த்தி, நானே விரும்புகிறேன். அதாவது நிறைய பேர் நீங்க என்ன ஷோஸ் பண்றது இல்லையான்னு கேக்குறாங்க. உண்மை என்னன்னா இன்னும் யாரும் கூப்பிடல சமீபத்தில், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா இங்க வந்திருக்கீங்கல்ல, நிச்சயமா நடக்கும். ஒரு நடிகனோட மிகப்பெரிய இது என்னன்னா, an actor, வேலுமணன் தெரியும், an actor doesn't get paid for his acting, he gets paid for his waiting. படம் வாய்ப்பு வருமானு வெயிட் பண்ணுறோம், வந்ததுக்கப்புறம் ஷார்ட் வருமானு வெயிட் பண்ணுறோம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணுறோம், அப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுறோம். ஒரு நடிகராக என்னோட வேலை வந்து நான் பண்ணுற வேலையை அளப்பறை இல்லாமல் ஐ கிவ் மை 200%. என்னோட பிறப்பின் இதே வந்து நான் பண்ணுற வேலையை மிக சிறப்பாக செய்யணுன்னு தான். அது வரைக்கும் தான் அந்த மாதிரி தான் நான் எல்லா படமும் பண்ணியிருக்கேன். ஆனால் வர படங்கள் ஓடனா என்னால் நான் வந்து சிவன் விட்ட வழி தான். ஓகே, நடப்பது எல்லாமே நல்லதுக்குன்றதில் தான் இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், இந்தியன் 2ன்னு ஒரு படம் போன வருஷம் ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கான டெசிஷன் கொடுத்த மாதிரி நான் மட்டும் இல்லை, எங்கள் டைரக்டர் சங்கர்லாம் ஆரம்பித்து அவ்வளோ பண்ணோம். ஆனால் அது மக்கள் மத்திய ஏற்கப்படலன்னு வச்சுங்களேன். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் தப்பு பண்ணல, நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணோம். ஸோ அது மட்டும்தான் எங்கள் வேலை. நீ என்ன மட்டும், நான் எல்லா நடிகர்களுக்காகவும் பேசுகிறேன். ஓகே, ஒவ்வொரு நடிகனும் தன்னோட படம் நல்லா வரணும், ஹிட் ஆகணும் தான் ஒர்க் பண்ணுறான். அவனோட பங்களிப்பு 1000 மடங்கு இருக்குது. பட் அதுக்கும் மீறி போனால் அது மக்கள் உங்ககிட்ட தான் இருக்குது. சொன்ன மாதிரி மேபி இந்த ஷோ வரும்போதெல்லாம் நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஐகிரி நந்தினி நிகழ்ச்சியின் சார்பாக ஜெகன் அவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல் தாந்திரிக சக்கரவர்த்தி திரு மணி முருகேசன் அவர்களின் கரங்களால் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ வித்யா கார்த்திக் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குறாங்க. நீங்கள் உண்மையிலே செல்ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கே சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கே அவங்க சொல்கிற மாதிரி இருந்தது. வெளியில் போயிட்டு நீங்கள் என் விஷயத்தை தெரிஞ்சு பேசுனீங்களா இல்லை சும்மா பேசுனீங்களான்னு கேட்டேன். அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவங்க. எதிர்க்க இருக்கிறவங்கள அப்படியே பிடிச்சிருவாங்க. வாழ்த்துக்கள் ஜெகன். ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி.